Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Blossom Beauty BB சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் வேக்ஸ் அண்ட் ஹோம்மேட் ஸ்க்ரப் தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து மெயின் இன்கிரீடியன்ட் இந்த சுகர் வச்சு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நம்ம வேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சுகரை பற்றி ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த சுகரில் வந்து நிறைய கேலரிஸ் இருக்குது. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். மோஸ்ட்லி வந்து இது ரிஃபைன் சுகர் தான். ஸோ இதில் வந்து பார்க்கதான் வெள்ளையாக இருக்குது, ஆனால் உள்ள அவ்வளவும் எல்லாமே இது பண்ணிடும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி இந்த சுகர் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, பனவெல்லம், கற்கண்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது ரொம்பவே நல்லது. அயன் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ பனவெல்லம் கிடைச்சா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம பனை கருப்பட்டி காஃபி எல்லாம் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி பாலில் கலந்து கொடுக்கலாம். ஸோ ஸ்வீட்டெல்லாம் கூட அதில் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முன்னெல்லாம் வந்து நம்ம ரேஷன் கடையில் வந்து வெள்ளம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து சர்க்கரையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் வெல்லம் கொடுத்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சர்க்கரை சாப்பிட்டு சாப்பிட்டு மக்கள் ரொம்பவே எல்லா நோயும் இல்லாதெல்லாம் வந்துடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து வேக்ஸ் பண்ண போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து சர்க்கரை, ஒரு கப் ஆஃப் சர்க்கரை, அதே மாதிரி ஹனி வேணும், ஒரு லெமன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வேக்சின் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. ஸோ தண்ணி விட்டுட்டு இந்த சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். இது நம்ம வந்து இந்த பாகெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த கன்சிஸ்டன்ட் வரும். அந்த கன்சிஸ்டன்ட் வந்த பிறகு நம்ம வந்து ஹனியும் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு பாதி லெமன் ஸ்குவீஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடுங்க ஃபஸ்ட்டே. அவ்வளோதான். ஸோ இது நல்லா காயணும். நல்லா கொதி வந்த பிறகு கொட்டையெல்லாம் எடுத்துடணும். அவ்வளோதான். அதெல்லாம் இது ஹீட்டில் தான் நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப சுட எடுத்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம கடையில் வந்து ஹனி வேக்ஸ் நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே தான் இப்படி தான் பண்ணுவாங்க, அதுலேயும் ப்ராசஸ்ஸு. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம கையில் அப்ளை பண்ணி
ஜஸ்ட் ரிமூவ் பண்ணோம், அவ்வளோதான். ஹேர் வந்து நீட்டாக ரிமூவ் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம டிஷ்யூக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ டெனிம் கிளாத்னா டெனிம் கிளாத், இல்லைன்னா நல்ல ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி எடுத்துட்டு கையில் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாடி ஸ்க்ரப், லிப் ஸ்க்ரப், ஃபேஸ் ஸ்க்ரப் எதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தேவையானது காஃபி பவுடர். காஃபி பவுடர் எதனால நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, காஃபி பவுடரில் வந்து கெஃபைன் இருக்குது, அது வந்து ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். ஸோ அதனால தான் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது கூட வந்து லெமன் வந்து லைட்னிங் பண்ணும் ஸ்கின்னை. ஸோ அதனால லெமனு, சுகர் அதே மாதிரி
ஸோ கொஞ்சம் தான் உங்களுக்காக டெஸ்டிங்காக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஹேர் இருக்காது, வேறு எங்கேயும் நான் பண்ணல. இதை பாருங்கள், இந்த இடத்துல தான் பண்ணேன். ஸோ அங்கே மட்டும் தான் ஹேர் இருக்காது. இது ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து ரொம்ப கட்டியாக அந்த நம்ம பாகு எடுக்கிறோம்ல, நம்ம இதுக்கெல்லாம் பாகு எடுக்கிற ஸ்டேஜ் வந்தாவே போதும். அதில் வந்து ஹனியும் லெமனும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரிப்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம இந்த பேக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சின்ன சின்னதாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது இல்லைன்னா வந்து நல்ல காட்டன் துணி, அந்த டெனிம் ஜீன் வேஸ்ட் ஆனது வந்து அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீட் யூ தென் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ until then, bye.